உம் சமூகத்தில் காத்திருக்கிறேன். நீர் வந்து பேசா இருந்தால் என் வாழ்க்கையிருள் சூழ்ந்திடோ. சொல்லுவோமா? நீர் வந்து பேசா இருந்தால் என் வாழ்க்கையிருள் சூழ்ந்திடோ. நீர் பேசும், நீர் பேசும், உம் சமூகத்தில் காத்திருக்கிறே. சொல்லுவோமா? நீர் பேசும், நீர் பேசும், உம் சமூகத்தில் காத்திருக்கிறோ. அன்பின் ஆண்டவரே, ஒரு விஷயம் மறைத்து நீர் இடைப்படுங்க சத்தத்தை, எங்கள் மேல் வைத்திருக்கிற உடைய திட்டத்தை ஆண்டவரை நீங்க வெளிப்படுத்துங்க, பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். நேரடியாக ஆண்டோட வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். இந்த ஆண்டினுடைய ஒரு கடைசி நேரத்தில் இருக்கிறோம். கடைசி உயிர்த்தெழுந்த ஆராதனை ஆண்டவர் நினைப்பூட்டின ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஏற்கனவே நாம மனம் திரும்பினதுனால்தான் ஆண்டுடைய சமூகத்துல இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளையாக நம்ம ஆலயத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்ப இந்த ஆண்டை நிறைவு செய்யக்கூடிய இந்த தருணத்துல, இந்த நேரத்துல மீண்டுமான சில மனமாற்றம் நம்மை ஒரு புதிய அனுபவத்துக்கு நேராய், ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக அது கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப அங்க சொல்லப்படும், நீங்கள் மனம் திரும்பி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்லும் போது கழுத்து திரும்புது, நீங்க சொல்லும் போது சரீரம் திரும்புது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்முடைய மனம் திரும்ப வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அங்க சொல்லப்படும், நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க. யார் சொல்லுகிறா? பேதுரு. ஒரு திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியில அங்க பேதுரு சொல்லுகிறாரு. யார் இந்த பேதுரு? பின்மாற்றத்தில் இருந்த நபர், 3 முறை மறுதலித்த நபர், இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அல்லது ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள மறுக்கக்கூடிய ஒரு நபர். அன்றைய தினம் அவன் துணிந்து, அவன் எழுந்து அங்கே ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே ஜனங்களை பார்த்து, பரிசேயரை பார்த்து, சதுசேயரை பார்த்து, படித்தவர்களை பார்த்து, பட்டம் பெற்றவர்களை பார்த்து சொல்றான், நீங்கள் மனம் திரும்பி, பக்கத்துல திரும்ப சொல்ற, நீங்க மனம் திரும்பி குணப்படுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நான் மனம் திரும்பும் பொழுது, இந்த ஆண்டினுடைய இந்த இறுதி நேரத்துல நான் மனம் திரும்பும்போது எனக்கு என்ன நடக்கும்? அல்லேலூயா, ஆமென். அங்க தொடர்ந்து சொல்லப்படுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். அப்ப அங்க தொடர்ந்து சொல்லப்படுகிறது, நான் மனம் திரும்பினால் அங்க வார்த்தை சொல்கிறது, இளைப்பாறுதலின் காலத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கட்டளை இடுகிறார். நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென். அது என்ன காலங்க? என்ன காலம்? ஆமென். ஒருவேளை அடுத்து வரக்கூடியது உலகத்தால் சொல்லாது 2026. ஆனா இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து என் மனதை, என் சிந்தையை, என் எண்ணத்தை, என்னோட வாழ்க்கை நான் சற்று மாற்றும் பொழுது அந்த காலம் என்னுடைய வாழ்க்கையில அது எதிர்காலம் மாத்திரம் அல்ல, எனக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலம், ஒரு அமைதியின் காலம், ஒரு சந்தோஷத்தின் காலம், ஒரு மன நிம்மதியின் காலம். அல்லேலூயா, ஆமென். அப்ப எப்ப என் மனதை திருப்பும் பொழுது, அப்ப கிறிஸ்தவ மார்க்கம் என்பது மதம் மாற்றுவது அல்ல, கிறிஸ்தவம் என்பது நம்முடைய மனதை மாற்றுவது. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் மதம் மாத்திட்டு மத்த காரியங்களை செஞ்சுட்டு அதுக்காக வரல, அதற்காக அழைக்கப்படல, அதற்காகவும் நாம இங்க இல்ல. நம்முடைய மனம் அல்லது மற்றவருடைய மனம் மாற வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டின் இறுதி நேரத்தில் புதுவாழ்வு சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய உள்ளமே அல்லது ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிற இருதயங்களே, நம்மளுடைய இருதயம், நம்முடைய மனம் மாறுமே ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், அடுத்து வரக்கூடிய காலம் அது உனக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலம், உனக்கு அமெரிக்கையின் காலம், உனக்கு அமைதியின் காலம், உனக்கு சந்தோஷத்தின் காலம். நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி, ஆண்டவரே இப்பொழுதே
அன்று என்னுடைய மனதை, என்னுடைய இருதயத்தை, என் சிந்தனையை மாற்றுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அங்க சொல்லப்படுகிறது, அங்க முதல் காரியம் வருகிறது, அது இளைப்பாறுதலின் காலம். சொல்லுங்க, அது என்ன காலங்க? ஆமா. அப்ப நான் சொல்லுகிறேன், மனம் மாறினால் வரக்கூடிய புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். அல்லேலூயா. இரண்டாவது, அங்கே அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு. அப்ப நான் இப்படி அதை தியானிக்கிறேன், என் மனம் மாறினால் என் மனதுக்குள்ள இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. நான் மனம் மாறினால் பரலோகம் என்னிடத்தில் வருகிறது. என் மனம் மாறாத பட்சத்துல நம்ம நினைப்போம், நான் ஒரு 20 வருஷ கிறிஸ்தவங்க, அல்லது நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன். நம்மளுடைய மனம் விடாது, நம்முடைய மனம் மாறாது, நம்முடைய மனம் சில காரியத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஆனா இங்க வார்த்தை சொல்லுது, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் என் மனம் மாறினால் என் மனதுக்குள்ள இயேசு கிறிஸ்து வருவதற்கு அவர் ஆயர். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து வராருன்னா அவருடைய கிருபை வரும். சொல்லுங்க, என்ன வருதுங்க? அவருடைய இரக்கம், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், அல்லது கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டிய நீதி நியாயத்தை அவர் செய்கிறார். எப்ப? அவர் வரும் பொழுது. அதான் சொல்ற, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அதை நான் தரப்போகிறேன், என்னோடு கூட வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனம் மாறினால் அடுத்து வரக்கூடிய காலம் என்ன காலம்? இளைப்பாறுதல். சொல்லுங்க, என்ன காலங்க? இளைப்பாறுதல். ரெண்டாவது, யார் வருவா? யார் வருவா? நான் சொல்ல, யார் வராட்டினாலும் பிரச்சனை இல்லைங்க. என் வாழ்க்கை, என்னோட ஐக்கியம், என்னோட ரிலேஷன்ஷிப் அவர் இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப ரெண்டாவது சொல்லப்படுகிறது, அவர் நம்ம இடத்துல வரப்போகிறார். சரி, அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப மனம் மாறணும், என் மனதில் ஒரு மாற்றம்னா நான் என்ன செய்யணும்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆமென். கேட்டீங்களா? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 37வது அதிகாரம், அதுல 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:27. விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆமென். அப்ப அந்த மனம் திரும்புதல் என்பது என்ன? சில தீமையை விடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில தீமைய. ஆமென். அப்ப ஒருவேளை இந்த ஆண்டை மாத்திரம் அப்படியே மனதில் வைங்களேன். ஜான்வரி தொடங்கி இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில தீமைகள் காணப்பட்டிருக்கலாம், சில அருவருப்புகள் காணப்பட்டிருக்கலாம், சில தேவையற்ற காரியங்கள் காணப்பட்டிருக்கலாம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்படிப்பட்ட அந்த தீமையிலிருந்து நாம் மனம் மாறும் பொழுது, அந்த தீமையிலிருந்து சற்று விலகும் பொழுது, அங்கே ஆண்டவர் ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சத்தம் முதல்ல வருது எதை நோக்கி? எனக்குள்ள ஒரு மனம் மாற்றம். சொல்லுங்க, என்ன வரணுங்க? மதமா மனமா? மனம். அப்ப அந்த மனம் மாற்றம்னா என்ன அப்படின்னா, குறிப்பா இந்த ஆண்டுகள்ல, ஏன்னா we are going to conclude, அடுத்தது we are going to begin. ஒரு பக்கம் முடிவு, இன்னொரு பக்கம் துவக்கம். அப்ப நான் முடிக்கக்கூடிய இந்த நேரத்துல எதை நான் முடிக்கணும்? ஆண்டு எதை எதிர்பார்க்கிறார்? தீமைகளை முடி. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை இந்த ஜான்வரி முதல் இந்த நாள் வரைக்கும் பல தீமைகள், பல எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, சிந்தனையில, எண்ணங்கள்ல, யோசனைகள, போராட்டங்கள்ல, ஓட்டத்துல, ஜீவியத்துல, அந்தரங்க வாழ்க்கைகளில பற்பல காரியங்கள் இருந்திருக்கலாம். அநேக நேரத்தில் நமக்குள்ள தோணக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னா, சில தவறுகளை நாம செய்யும் பொழுது ஒருவேளை நமக்கு சில தண்டனை, சில சிக்ஷை வரல அப்படின்னா நாம நினைத்து கொள்ளுகிறோம், கடவுள் என்னை பார்க்கவில்லை, அல்லது கடவுள் என்ன கண்டுக்கல. இல்ல, நான் சொல்ல, கடவுள் உன் மேல கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் உன் மேல இரக்கமாய் இருக்கிறார். அப்ப இந்த ஆண்டு முழுவதும் நம்ம சரியா இருந்தோம் அப்படி இல்லை, ஒருவேளை குறைகள், குற்றங்கள், திரைமறைவுக்கு செய்யப்பட்ட காரியங்கள் எதோ இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த காலை நேரத்துல அந்த தீமையை விட்டு விலகு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப என்ன சொல்லுது சங்கீதம் 37:27? தீமையை விட்டு விலகி நன்மை செய். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதே சங்கீதம் 34வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்ப பாருங்க, இந்த பக்கம் தீமையை விடு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை விடுங்க? தீமையை. இன்னொரு பக்கம் நீ சமாதானத்தை தொடர்ந்து கொள். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க இந்த தீமையை விடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும் பொழுதே நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய விதத்துல சில தீமையான ஆவிகள் விலகி போகுது. ரெண்டாவது, சில தீமையான சில இடம் நம்மளை விட்டு விலகி போகுது. மூன்றாவது, சில தீமையான சில நண்பர்கள் நம்ம விட்டு விலகி போறாங்க. நான்காவது, சில தீமையான சில வார்த்தைகள், சாபங்கள்
விலகி போகிறது. ஐந்தாவது, சில தீமையான குணங்கள் நம்மை விட்டு விலகி போகுது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இப்ப நான் எடுக்கிற ஒரே ஒரு முடிவு, நான் எடுக்கிற ஒரே ஒரு டெசிஷன், நல்ல புரிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய பூமிக்குரிய உலக பிரகாரமாய் அது எந்த விதத்துல இருக்குதோ அந்த தீமையை எல்லாவற்றையும் எடுத்துரும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியம், அந்த தீமையை விடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீமைய ஆமென். அப்ப நீங்க தீமையை விடும் பொழுதே தீமையான ஆவிகள், தீமையான சில இடம், அல்லேலூயா, ஆமா, ஒரு சின்ன பிரச்சனை உடனே பாத்தீங்கன்னா அசுத்த ஆவியை ஏவி விட்டுறான். அது பார்த்துக்க ஆடி தள்ளி அங்கிருந்து வந்த அதை பண்ண இதை பண்ண அசுத்த ஆவி. அடுத்தது சில தீமையான இடம், அல்லது நமக்கு சொந்தம் இல்லாத சில காரியம், அல்லது சில புது காரியம். அப்ப சில வீடுகளுக்கு நம்ம போகும் பொழுதே ஜபத்தோட போகணும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி போகணுங்க? ஆமா, நம்ம ஆட்கள் போனதுக்கு அப்புறம் தான் ஜபமே. சில பேர் போனாலும் பண்றது இல்ல. அப்படி இருக்கக்கூடாது. அந்த இடம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அல்லேலூயா, ஆமென். அந்த நிலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அது என்ன செய்யப்பட்டது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட சில தீமையான இடங்கள், அதனுடைய சில காரியம் நம்மளை விட்டு விலகும். சில தீமையான நபர்கள், நண்பர்கள், அல்லது தீமையான வார்த்தைகள், தீமையான அந்த குணம் எல்லாம் நம்மளை விட்டு விலகும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எளிமையா சொல்ல, தீமையை விட்டு விலகு. பக்கத்துல பார்த்து சொல்ல, தீமையை விட்டு. இந்த பக்கம் பார்த்து தீமையை விட்டு. எத்தனை பேர் கவனிச்சுட்டே இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேதத்துல ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். என்னோட இணைந்து கொள்ளுங்க. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அப்ப பாருங்க, நமக்கு தெரிந்த ஒரு பகுதி சோதோம் கொமோரா பட்டணம். சொல்லுங்க, என்ன பட்டணம்? சோதோம் கொமோரா. இன்னைக்கு உலகத்துல, இந்த அட்வான்ஸ்ட் உலகத்துல என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே அன்றைக்கே அந்த பகுதியில இருந்துச்சு. அப்ப அங்க வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த லோத்தின் குடும்பம் அவர்கள் நிமித்தம் அவளை தப்பு வைப்பதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். இப்ப ஆண்டவர் நபர்களை அனுப்பிட்டார். இப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். சொல்லுங்க, அந்த இடத்தை என்ன பண்ண போறோம்? அழிக்க போகிறோம். அப்ப காரணம் என்ன? அங்க சொல்லப்படுகிறது, இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்துல பெரிதா இருக்கிறது. அப்ப பாவத்தினுடைய அளவு, அக்கிரமத்தினுடைய அளவு. மோசே மலையில இருக்கிறாரு, ஆனா கீழே இந்த ஜனங்கள் நிர்வாணிகளாய் ஆடிட்டு இருக்கிறாங்க, போதையில இருக்கிறாங்க, அந்த கன்றுக்குட்டியை வைத்து வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கூக்குரல் அங்க பாத்தீங்கன்னா மோசேக்கு கேட்டதோ இல்லையோ, பரலோக தேவனுக்கு கேட்டது. அல்லேலூயா, ஆமென். அப்ப இங்க சோதோமை குறித்து அவங்க சொல்றாங்க, இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களும் அழிவு வருவதில்லை. ஆனா சில அழிவுகளுக்கு காரணம் உண்டு. சில நபர்களுடைய அழிவு, சில குடும்பத்தினுடைய அழிவு, சில கம்பெனியினுடைய அழிவு, அல்லது சில தேசம், சில பட்டணத்தினுடைய அழிவு. காரணம் என்ன? அங்கே பாவம் பெருகுகிறபடினால சில நேரத்துல ஆண்டவரே சித்தம் கொள்கிறார், அல்லது ஆண்டவரே அந்த அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ ஒரு தேசம், ஒரு பட்டணம் அழியும் பொழுது அது சர்வ சங்காரம், அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்ப இங்க சோதோம்ல அப்படிப்பட்ட பாவம், அப்படிப்பட்ட அநியாயம், அப்படிப்பட்ட அக்கிரமம் அது பெருக பெருக பெருக, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அதனுடைய அழிவு நெருங்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு நபர் மதுபானம் குடிக்கிறாரு, குடிச்சிட்டே இருக்கிறார். பகல் பஸ் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டே இருக்காரு? குடிச்சிட்டே இருக்கிறார்னா அது எதை காண்பிக்கிறது? அழிவு நெருங்கி கொண்டே இருக்கிறது. அந்த பாவத்தை செய்ய செய்ய அந்த அழிவு, அல்லது சில தவறுகளை செய்ய செய்ய அழிவு. அப்ப எப்பொழுதெல்லாம் பாவத்தை நோக்கி, தீமையை நோக்கி நாம நெருங்குறோமோ அப்பொழுதெல்லாம் அழிவு, அப்பொழுதெல்லாம் வேதனை, அப்பொழுதெல்லாம் சிக்ஷை, அப்பொழுதெல்லாம் சில தேவையற்ற முடிவுகள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கு. இப்ப இந்த சோதோம் குமாரா, இந்த பட்டணம் பாவத்தின் உச்சத்துல இருக்கு. சொல்லுங்க, பாவத்தின். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அழிப்பதற்கு ஆள் அனுப்பிட்டார். இப்ப அவங்க சொல்லும் பொழுது அங்க சொல்லப்படுறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். காரணம் என்ன? தீமை. அடுத்தது அவங்க சொல்றாங்க,
அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின் 17 வசனம், உன் ஜீவன் தப்ப நீ என்ன பண்ண, ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப நம்ம முதல் காரியம், அந்த தீமையின் மத்தியில இந்த கால நேரத்தில் ஆண்டவர் இடைப்படுவது உன்னுடைய தீமை. நம்ம ஏதோ ஒரு தீமையில இருந்து அல்லது துன்மார்க்கத்தனத்தில இருந்து தான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இடைப்படுவது அந்த தீமைய, அந்த பழைய வாழ்க்கைய பின்னிட்டு பார்க்காத. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம நேரத்தை இழப்பதற்கு காரணம் என்னன்னா, 2005 உட்காந்துக்கிட்டு 2010 என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்பவே எங்க மாமா பையன் கேட்டாங்க, அப்பவே தஞ்சாவூர்ல கேட்டாங்க, அப்பவே என்ன பண்ணாங்க, நான் அங்கெல்லாம் போகல. அல்லேலூயா சொல்லி சொல்லி பேரம்பேத்தியே வந்திருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப என்ன காரணம், நிகழ்காலத்தை விட்டுடுறோம், திரும்ப திரும்ப பழசைய பின்னிட்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க பின்னிட்டு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அந்த ஊருக்காரங்க இருந்தா கோச்சிக்க போறீங்க. அல்லேலூயா. சரி, அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம பின்னிட்டு பின்னிட்டு பார்க்கறதுனால இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த தீமை நம்மை விட்டு விலகல, அந்த தீமையினுடைய சில வேர் நம்மை விட்டு விலகல. அநேக நேரம் அது நம்ம இழுத்து கொண்டே இருக்கு. அப்ப அங்க அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இப்ப இந்த ஆண்டை முடிக்கும் பொழுது, குறிப்பா இந்த ஆண்டுகள் அல்லது கடந்து வந்த நாட்கள்ல சில தீமைகள் நடந்திருக்கும், சில தீமைகளை நம்ம அனுபவித்திருப்போம், அல்லது நம்ம சில தீமையான காரியங்களை நம்ம செய்திருப்போம், சிந்தித்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை திரும்ப செய்யாத, திரும்ப போகாத, திரும்ப அதை போய் டேஸ்ட் பண்ணாத. திரும்ப அந்த காரியங்களை நீ செய்யும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு நீ பின்னிட்டு பார்க்கறியோ உங்களால முன்னிட்டு போக முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு we are looking behind, we forgot our progress and our forward. அநேக நேரம் நம்ம பின்னிட்டே பார்த்து பார்த்து பார்த்து, நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஜன்னல்ல இருந்து எங்க தான் பார்த்துட்டு இருப்போம், அடுத்த வீட்டை தான் பார்த்துட்டு இருப்போம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எட்டி பார்த்துட்டு, ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான், அவன் மட்டும் வண்டி வாங்கிட்டான், இவன் வீட்டு ஜன்னலை பயன்படுத்தி பயன்படுத்தி அடுத்ததை பார்த்ததுனால இவன் வீடு ஃபுல்லா ஒட்டடை இருக்கும், அதை விட்டுருவான். அது எட்டி எட்டி என்ன பண்ணுவான், ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிதுங்க, ஜன்னல் அது உனக்கு காத்து வரதுக்கு தான், ஜன்னல் உங்க வீட்டை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு தான், ஜன்னல் நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு எட்டி எட்டி பாக்குறதுக்கு இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். சில நான் அந்த பேரணி போகும்போது பார்ப்போம், அங்க அங்க என்னடா சத்தம் வருது, மக்கள் என்ன பண்ணுவாங்க, வரமாட்டாங்க, வெளில என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க, எட்டி எட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த 30ஆம் பிளாக் பக்கம் பார்க்கும்போது மக்கள் சில இடத்துல வெளில வரல. சார் என்ன பண்ணாங்க, உள்ள இருந்து தலை மட்டும்தான் அசையுது, மொத்தம் சத்தம் கேக்குதா, சுவிசேஷம் வந்ததா, ஆண்டவருக்கு கோடி சோத்திரம். நல்ல 2 கரங்களை தட்டுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமென். அப்ப தீமையை திரும்பி பார்க்காதீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். நீ பார்க்க 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 உங்களால முன்னாடி போக முடியாது. நீங்க அநேக நேரம் அந்த தீமையை பார்த்து பார்த்து அதை யோசிச்சு யோசிச்சு அதை நினைச்சு நினைச்சு நம்மால் 30,000 ரூபாயை கொடுத்து ஏமாந்துருப்பான். ஆனா அத 300 வாட்டி நினைச்சு நினைச்சு சுகர் ஏறி, பிபி ஏறி, பிரஷர் ஏறி 3 லட்சம் ரூபாய்க்கு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடும். அல்லேலூயா. நீங்க அந்த 3 லட்சம் ரூபாய்க்குள்ள உங்க 30,000 எத்தனை இருக்குது? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப அநேக நேரம் நான் பின்னிட்டு பின்னிட்டு பார்த்து, ஐயோ இடத்த விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், பில்டிங்கை விட்டுட்டேன், வண்டியை விட்டுட்டு அடமானத்துல போட்டுட்டு, நகை மூழ்கி போச்சு, நோட்டீஸ் வந்துருச்சு, சரி போச்சா, போய் தொலைது விடு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பின்னிட்டு பார்க்காத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க. நீங்க பின்னிட்டு பார்த்தீங்கன்னா 2026 விட்டுருவோம். அல்லேலூயா. ஆமா, 2026 நான் இதை சொன்ன பாஸ்டர் சாபம் விட்டாருன்றாங்க, அதனால முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப 2025லயே சில காரியத்தை ரெடி பண்ணும்போது, ஸ்டடி பண்ணும்போது 2026 உங்களுடைய இளைப்பாறுதலின் நாட்களாய் மாறுகிறது. நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்ப அவங்களுக்கு சொன்ன ஒரு ஆலோசனை, பின்னிட்டு பார்க்காதீங்க. சோ லோத்தின் குடும்பத்துக்கு சொன்ன ஒரு ஆலோசனை, என்ன பண்ணாதீங்க, பின்னிட்டு பார்க்க. போனது போயிட்டு போகுது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இழந்தது இழப்பு தான், சில நஷ்டங்கள் தான். ஆமென். ஆனா கர்த்தர் நினைச்சா அதை மாத்துவார். அல்லேலூயா. அவரே நினைக்கலன்னு நாம நினைக்கிறதுனால ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. ஆமென். அப்ப முதல் ஆலோசனை சொல்லுவார், நீ பின்னிட்டு என்ன பண்ணாத, பார்க்காத. அடுத்தது 24வது வசனத்தை வாசிங்க அந்த அதிகாரத்துல. அப்பொழுது கர்த்தர்
சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். போதும், நல்ல கவனிங்க நிதானமா. 24 சொல்லுது, அப்போது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி. ஒரு 2 நாள் முன்னாடி சீன தேசத்துல ஒரு ட்ரோன், அந்த ட்ரோன் காட்சி நடைபெற்றது. இந்த ட்ரோன் பார்த்துருப்பீங்க. இந்த கல்யாணத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ள நிப்பாங்க, போகும். என்னடா தலைக்கு மேல ஹெலிகாப்டர் போகுதுன்னு பார்த்தா கேமரா என்ன பண்ணுவோம், அப்படி போய் முன்ன நிற்கும். அப்ப அந்த மாதிரி அந்த ட்ரோன் கண்காட்சி சீன தேசத்தில் நடைபெற்று ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் மேல பல நூற்றுக்கணக்கான அந்த ட்ரோன் கேமராக்கள் இருந்தது. பாத்தீங்கன்னா இமைப்பொழுதுல வெடித்து சிதறினது. என்னாச்சுங்க, வெடிச்சு. அப்ப மேல இருந்து கீழே இருந்து ஜனங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. மேல பாருங்க, உங்களை மாதிரி அல்லேலூயா ஆண் என்ன பண்றாங்க பாருங்க, நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த டெக்கரேஷன். நல்லா கை தட்டுங்க பாப்பா நம்ம பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஆமா, மறந்தேன். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நல்ல சூப்பரா, டீச்சர்ஸ்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணாங்க, பிள்ளைங்க கோஆப்ரேட் பண்ணாங்க, பேரண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ணீங்க. அதுக்காக டீச்சர்ஸ், பிள்ளைங்க, பேரண்ட்ஸ் நல்லா கரங்களை தட்டுங்க. அதே போல மூப்பர்கள் இந்த வாட்டி புதிதாக உள்ள களத்துல இறங்கி என்னங்க எப்பவுமே சின்ன பிள்ளைங்க நாங்களும் ஆடுவோம்னு சொல்லி அவங்களும் போற இடத்துல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சூப்பரா வல்லமே நல்லா ஆடினாங்க. நல்லா 2 காரங்கள். அதே போல பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டால்லாம் போட்டு, எனக்கு ஒரே பயம், மீந்து போயிட்டா பாவம் அந்த ஜனங்கள், அவங்க சமையலுடைய ருசி எல்லாம் வெளில தெரிஞ்சிருமே, யாரும் வாங்காம போயிட்டாங்கன்னா ஐயோ தண்டவாளத்துல போயிடுமே நினைச்சோம். கடைசியில பாத்தீங்கன்னா ஸ்டாலே காணோம். அல்லேலூயா. ஆமா, நான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ ஏதோ பொருள் வாங்காம போடல, மக்கள் நல்லா இல்ல பிடிக்கல இப்பெல்லாம் வாங்காம போயிட்டாங்கன்னா பாவம், மனசு கஷ்டம், பொருள் வேஸ்ட். ஏன்னா அந்த பொருள் அவங்களே போட்டு அவங்க தான் எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு சில காரியம் தான் அரேஞ்ச் பண்ணோம், இது எல்லாம் பிரயாசப்பட்டு செஞ்சாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம். அல்லேலூயா. பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாதிரி கடைசியில பாத்தீங்கன்னா சிக்கன்ல ஆரம்பிச்சு கடைசியில 10 ரூபா பிங்கோ வரைக்கும் ஒண்ணுமே இல்லைங்க. சிக்கன் எப்படி இருந்ததுன்னு கூட நான் பார்க்க கூட இல்லை. ஆமா, ஆளுக்கு 2 கை தான் இருந்தது. பார்த்தா 3 போட்டுல 4 போட்டுல எல்லாம் போச்சு. அல்லேலூயா. ஆமா, பாருங்க கர்த்தர் நேர்த்தியா செமையா. அதே போல சாப்பாடு எல்லாம் பாருங்க, சாப்பிட வச்சது இல்லாம வீட்டுக்கு அள்ளி கொடுத்துருக்குறாங்க. நல்ல 2 கரங்களை தட்டி அந்த இதுல ஈடுபட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். சரி, ட்ரோன்ல இருந்து இங்க வந்துட்டோம் திரும்பி கார்னிவல். அந்த ட்ரோன் எல்லாம் வெடித்து செதறிச்சு பாருங்க, வானத்திலிருந்து அப்படியே தீப்புழம்பு போல வந்தது. அப்ப இந்த காரியத்தை தியானிக்கும் யோசிச்சு பார்க்குற ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் அது வெடிச்சு செதறினப்பே அங்க இருக்கிற ஜனங்களை தெரிச்சு ஓடுறாங்க. ஏன்னா அவங்க தலையில் மேல விழுது, அவங்க பிள்ளைங்க மேல விழுகுறாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த கேமரா வெடிச்சு சிதறி விழுகிறது. எனக்கு அந்த வார்த்தை வசனம் சொல்லி நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும். அப்ப பாருங்க, கர்த்தர், நான் இப்படி யோசிச்சு பாக்குறேன், இந்த முழு உலகத்தை உண்டாக்கும் பொழுதும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தையும் ஆண்டவர் அவர் தான் உண்டாக்குனார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். வேற யாராவது ஏலியன்ஸ் வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? யார் உண்டு பண்ணியிருப்பா? ஆண்டவர் தான். ஆனா எப்ப அந்த தேசம் அந்த பட்டணத்தினுடைய பாவம் பெருகினதோ உண்டாக்கினவர் அதை அழிப்பதற்கு யோசிக்கல. அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, அவர் தான் உண்டாக்கினார். ஆனா எந்த அளவுக்கு அந்த பாவம் பெருகினதோ அந்த அளவுக்கு தேவனுடைய கோபமும் பெருகினது. ஏன் நம்மள சில தீமையை விட்டு விலகுன்றார். அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த தீமையை விட்டு நம்ம விலகும் பொழுது அங்கே நன்மை உண்டு. ஆனா அந்த தீமையை விட்டு விலகல அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில அந்த தீமையுடைய விளைவுகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த சோதம் எத்தனையோ குடித்து வெறித்து நிர்வாணிகள் என்னென்னமோ காரியங்களை செய்தாங்க. இன்னைக்கு சொல்ல முடியல. பாவம் ஒவ்வொரு வருடங்களும் வித்தியாசமா இருக்கு. இப்ப சமீப நாட்கள ஒரு காரியத்தை சொல்றாங்க, கோ லிவிங். என்ன பேருங்க? கொழுப்பு, கொலஸ்ட்ரால். கோ லிவிங் இது என்ன அப்படின்னா, படிக்கிற மாணவர்கள் அல்லது வேலைக்கு போறவங்க வெளியூர்கள்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல தங்குறாங்க. சொல்லுங்க, எங்க தங்குறாங்க? ஹாஸ்டல்ல. இப்ப முந்தி நமக்கு நிறைய பிரச்சனை, திருமணம் ஆகாம லிவிங் டுகெதர், அப்புறம் மத்த இதெல்லாம். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை நம்ம சொசைட்டில இருக்காது, என்னன்னா கோ லிவிங். அப்ப இது என்ன அப்படின்னா, வேலைக்கு போறவங்க ஹாஸ்டல்ல தங்குறாங்க.
இப்ப அந்த சில நேரங்கள் இந்த ஹாஸ்டல்ல நடத்தக்கூடிய அந்த நபர்கள் பணத்திற்காக அந்த ஹாஸ்டல் பிஜி ஹாஸ்டல், மென்ஸ் ஹாஸ்டல், உமன்ஸ் ஹாஸ்டல் இப்படிலாம் இருக்கும். ஆனா அந்த ஹாஸ்டல்ல இப்ப என்ன பண்ணிடுறாங்க, ஹாஸ்டல்னாலே ஒரு வார்டன் இருப்பார், ஸ்ட்ரிக்டா இருக்கும், சிசிடிவி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். பெற்றோர் அந்த நம்பிக்கையில இருப்பாங்க. ஆனா அதை நடத்தக்கூடிய சில நபர்கள் சில இடத்துல இப்ப ஆண் இருக்க வேண்டிய இடத்துல பெண்ணோடு சேர்ந்து அவர்கள் தங்குவதற்கு இடம் கொடுத்துறாங்க. அப்ப இது சில நேரத்தில் அரசாங்கத்துக்கு கூட தெரிவதில்லை, சில காரியங்கள் புரிவதில்லை, மறைவாய் நடக்குது. ஏன்? பணத்திற்காக. யோசிச்சு பாருங்க, ஹாஸ்டல்ன்றது மென்ஸ் ஹாஸ்டலோ உமன்ஸ் ஹாஸ்டலோ, அதுலயும் ஒரு மென் இருக்க வேண்டிய இடத்துல அங்க விமன் இருக்கிறாங்க, விமன் இருக்க வேண்டிய இடத்துல மென் இருக்கிறாங்கன்னா அப்ப நீ யோசிச்சு பாருங்க, பெற்றோர் எப்படி நம்பி பிள்ளைகளை அனுப்ப முடியும்? எப்படி ஒரு அந்நிய தேசத்துல அந்நிய பட்டணத்துல தங்க வைக்க முடியும்? அப்ப இந்த காரியம் இப்ப புதிதாய் உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப ஏன் சொல்ற, ஒவ்வொரு ஆண்டுகள் ஒவ்வொரு காலம் ஏற ஏற எல்லா இடத்திலும் பாவம், எல்லா இடத்திலும் விபச்சாரம், எல்லா இடத்திலும் வேசித்தனம், எல்லா இடத்திலும் இச்சை. அப்ப அந்த காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்ப சோதோம்ல இப்படி பாவம் பெருக 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 அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தர் சோதோம் கொமாராவின் மேல வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் என்ன பண்றாரு? போட்டார். சொல்லுங்க, கந்தகத்தையும் அக்கினி. ஒரு ட்ரோன் கேமரா வெடிச்சு செதறினதே தாங்க முடியலன்னா வானத்திலிருந்து தேவனுடைய கோபம் ஒரு அக்கினியா வந்தா நீ யோசிச்சு, ஒரு இடி நம்ம மேல இடிச்சு விழுந்ததுன்னா, ஒரு மின்னல் விழுந்தா தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது எத்தனையோ வோல்டேஜ் கரண்ட்டுக்கு சமம்ன்றாங்க. விமான ஆட்டம் கண்டுடுது, வயல்வெளியில இருக்கக்கூடிய மிருகங்கள் செத்து மடிக்கிறது, மரத்துக்கு அடியில மழையில ஒதுங்கி நிப்பா, இடி தாக்கி பார்த்தீங்கன்னா ஆள் காலி. ஒரு இடி மின்னல், இது கந்தகமும் அக்கினியும் பார்த்தீங்கன்னா சோதோம் குமாராவை பட்சித்து போட்டது, அழித்து போட்டது. அதுல என்னோட இடைப்பட்ட ஒரு பகுதியை நான் சொல்லுகிறேன், வாசிங்க. 25வது வசனத்தை வாசிங்களேன். அந்த பட்டணங்களையும் அந்த பட்டணத்தையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் அந்த பட்டணத்துல இருந்த எல்லா குடிமக்களையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். கடைசியா கவனிங்க, பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அப்ப இந்த பூமியிலேயே அந்த பயிர் அல்லது அது முளைத்து வரக்கூடிய காரியம் இருக்கிறது ரொம்ப சின்ன சைஸுங்க. எப்படி கை வச்சு சொல்லுங்க, எப்படி இருக்கும்? என்ன சைஸ்? சின்ன சைஸ், சின்ன இது. அந்த பயிர் அந்த முளை விடுதுன்னு சொல்றாங்க பாருங்களேன், அது கீழே இருந்து அந்த தரையில இருந்து இவ்வளவுதான் இருக்கும். இப்ப இந்த பட்டணத்துல இந்த பகுதியில பாவம் பெருகினதுனால பாவம் ஏறி 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 கோபம், ஆண்டுடைய கோபம் ஏறி 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 அது உயரமா போய் அந்த கோபம் திரும்ப அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கீழே இருக்கிற சின்ன பயிர் வரைக்கும் விட்டு வைக்கல, மொத்தமா அழிச்சு அடிச்சு. நல்லா புரிந்துக்கணும். ஏங்க, அந்த பயிரை கூட விடலாமே, அது என்ன பண்ண போகுது? அது எதை காண்பிக்குது? தேவனுடைய கோபம். அவர் கிருபையா இருந்தா 1000 தலைமுறைக்கு, அவர் நியாயம் விசாரித்தா எங்க பாயுதுங்க? நாம செய்யறதுல இருந்து 3 நாள் போய்கிட்டே இருக்கு. அடிக்கடி சொல்லுகிறேன், தேவனுடைய கோபம் கூட மாறும், தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற சாபம் மாறாது. அப்ப இன்னைக்கு அநேக நேரத்துல சில விதங்களில் அந்த சாபத்தை சேர்த்து வைத்து விட்டு போகிறதுனால அப்ப என்ன ஆகுது? ஆண்டவர் அந்த பூமியின் பயிரை கூட, அந்த நிலத்தை கூட அவர் விரும்பல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இவன் பாவம் செய்ய 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 அந்த பாவத்தினுடைய அளவு வான் வரைக்கும் அப்படியே எட்டி நிக்குது. மேல இருந்து அவர் அந்த கந்தகத்தை அக்கினியும் போடும் பொழுது கீழே இருக்கிற சின்ன பயிராக இருந்தாலும், சின்ன விதை நில்லாக இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா முற்றிலுமா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு நாங்க அவசியம் இல்லைங்க. ஆனா அதை போட்டிருக்குன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, என்ன இருக்குதுங்க? என்ன இருக்குது அர்த்தம்? அப்ப பூமியின் பயிரையும் அழித்து போட்டார்னா அந்த சின்ன காரியத்துல கூட ஆண்டவர் விருப்பம் இல்லை. அப்ப நல்ல புரியும், நாம தீமையை வைத்து கொண்டு காயின் ஏதோ ஒரு தீமை கொண்டு வந்து கொடுக்கும் போது அந்த ஆட்டின் மேல அவர் பிரியப்படல, அந்த பலியின் மேல பிரியப்படல. தாவீது ஆலயத்தை கட்ட போகிற வந்து நின்று ஆண்டு சொல்றாரு, உன் கை ரத்தம் படிந்த கரை படிந்த கை வேண்டாம். நம்ம செய்ய நினைக்கிற காரியங்கள் தெய்வீகமா இருந்தாலும் அதுல ஆண்டவர் அங்கீகரிக்கலனா
சின்ன பயிரை கூட அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். He won't agree. இந்த காரியம் ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு காரியம். வானத்திலிருந்து போட்டு பூமி தர சின்ன பயிரா இருந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். இது நமக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது என்னதுங்க? அப்ப ஆண்டுடைய கோபம் வெளிப்பட்டா அது எப்படி இருக்கும்? சின்ன ஹிரோஷிமா, நாகசாக்கி, அடுத்தடுத்து எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க. சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ரேடியேஷன் இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபெக்ட்ஸோட பிறந்தாங்க. பெரிய ஒரு சேலஞ்ச், பெரிய ஒரு சவால். யோசித்து பாரு, ஒரு மனுஷனுடைய கண்டுபிடிப்பு, ஒரு அட்டாமிக் பாம்னுடைய எஃபெக்டே எப்படின்னா, அதுக்கெல்லாம் மேலான ஒரு தெய்வம் அவர் எழும்பிட்டாருன்னா யோசித்து பாருங்க. ஏன் அவர் எழும்புறாரு? ஏன் அதை செய்யறாரு? ஏன் அந்த சோதோமை அழித்தார்? தீமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னதுங்க? ஆமா. அடுத்தது லோத்தினுடைய மனைவிக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுது. 26வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து என்ன ஆயிட்டாங்க? அப்ப ஏன் நீ பின்னாடி பார்க்காத? ஏன் பின்னாடி போகாத? ஏன் பின்மாற்றத்துக்கு போகாத? அந்த பின்னிட்டு போகிற அனுபவம், பேக் ஸ்லைடிங், உங்களை ஒரு உப்பு தூணாய் மாற்றிவிடும். அப்படியே நின்றோம். எந்த காரியத்தை நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த ஆசீர்வாதம் அப்படியே நின்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க ஒரு இளம் வயதுல இருக்கிறீங்க. நீங்க சம்பளம் வாங்க வேண்டிய வயதுல, இப்ப வயசு ஒரு 25ன்னு வச்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஆபீசர், ஏற்கனவே கேட்டிருக்கிறேன், நீ சம்பளம் வாங்க வேண்டிய வயதுல பென்ஷன் வாங்கினீங்கன்னா எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? சம்பளம் 1 லட்சம்னா பென்ஷன் 10,000. அப்ப என்ன ஆகுது? நான் பின்னிட்டு போகும்போது, பின்னிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு இட் வில் நாட் பி லைக் எ சேலரி, இட் வில் பி லைக் எ பென்ஷன். நீங்க அநேக நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருன்னா, சேலரின்றது இட் வில் பி கீப் ஆன் இன்க்ரீசிங், இட் வில் பி கீப் ஆன் மல்டிப்ளைங். அது போயிட்டே இருக்கும் வேற மாதிரி. 25 வயசுல ஒருத்தர் 1 லட்சம் வாங்குறானா, அடுத்த 35, 45, 50 வயசுல அவன் சம்பளம் எப்படி இருக்கும்? 3-4 லட்சத்துக்கு எங்கேயோ போயிடும். ஆனா நீ யோசித்து பாருங்க, 25 வயதுல சம்பளம் வாங்க வேண்டிய நேரத்துல பென்ஷன் வாங்குறோம் அப்படின்னா, அந்த பென்ஷன் ஆண்டவர் நிறுத்த மாட்டாரு, விட்டுருவாரு. பட் இட் வில் நாட் பி a blessing. நான் சொல்ற அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சிலரோட வாழ்க்கையில தீமை இருக்கிறதுனால அவர் அந்த சம்பளத்தை கொடுக்கல, அந்த ஆசீர்வாதம் it was not multiplying, simply we are just holding certain pension. அப்ப பென்ஷன் என்பது நீங்க வாங்கின சம்பளத்துல இருந்து 3ல் 1 பங்கு. அப்ப இன்னைக்கு அநேக நேரத்துல அந்த ஆசீர்வாதம் வளர்ச்சி அடையாம அந்த ஆண்டை நம்ம கழிப்பதுனால நமக்குள்ள ஒரு விரக்தி, நமக்குள்ள ஒரு frustration. God, he wants to multiply, he wants to add something. ஆனா நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய எண்ணம் இருக்கு அப்படியே ஸ்டாக்னன்ட், அப்படியே தேங்கி நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை. ஏன்? அந்த ஒரு தீமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? காயினை கொலை செஞ்சுட்டான். காயின் ஆண்டவர் சாகடிக்கல, ஆனா முத்திரையை போட்டு தலையில சாபத்தை கொடுத்துட்டான். அந்த சாபத்தை வாங்கினதுக்கு அவன் செத்து தொலையலாம். ஒரு அலையில சொல்லுங்களேன். மாம்சீகத்துல சொன்னோம்னா, அவன் ஆண்டர்கிட்ட இருந்து சாபத்தை வாங்கிட்டு ஊர் ஊரா தெரு தெருவா அவன் அலையறதுக்கு, அந்த சாபத்தை வாங்கின அந்த நேரமே அவன் உயிரை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? அப்ப பாருங்க, ஆண்டவர் அவனை ஜீவனோடு வச்சாருன்றது பெரிய விஷயம் இல்ல, எப்படி வச்சாரு? சாபத்தை கொடுத்து வச்சிட்டார். அப்ப அவன் வாழ்க்கையில இருந்த சில தீமை, ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சுட்டு என்ன மன்னிங்க. he was not ready to repent. மாறாக, நான் என்ன காவலாளியோ, நான் என்ன செக்யூரிட்டியோ, நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா, நான் என்ன அவனுக்கு வந்து அதுவா இதுவா பிஎஸ்ஓவா கன்மேனா, இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்ததுனால காயினை சாவ அடிக்கல, காயினை வச்சாரு. எப்படி வச்சாரு? சாபத்தை வச்சாரு. ஆனா உடைச்சு பேசினா, ஆண்டர்கிட்ட இருந்து சாபத்தை வாங்கிட்டு அவன் அந்த உலகத்தை சுத்தி சுத்தி வர்றது காட்டிலும் அவன் அன்னைக்கே செத்து போறதுனால. ஆனா நம்ம பார்வையில் என்ன? காயின் சாகல, நல்லா இருக்கிறான், சுத்தி சுத்தி வரான், நோ யூஸ். நீ விளைவிக்கிற அந்த நிலம் உனக்கு முள்ளையும் குறுக்கையும் உண்டு பண்ணும். காயினை பார்த்து சொல்ற. ஏன்? அந்த தீமை. காயின் he can claim, ஆண்டவரே இதுக்கு முன்னாடி யாரையும் நான் பார்த்ததில்லை, இப்படி அடிச்சா இப்படி குத்துனா செத்துருவாங்க, ரத்தம் வரும், உயிர் போகும், மூச்சு இழுக்கும், அட்டாக் வரும்,
எனக்கு தெரியாது, என்ன மன்னிங்கன்னா மன்னிச்சிருவார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பட் அந்த தீமையை எடுப்பதற்கு அவன் மனம் இல்லாம he was keep on justifying, he was keep on arguing. அப்ப ஆண்டுடைய சமூகத்தில் அதை செய்ததுனால விட்டுட்டார். ஆனா அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. அப்ப நீங்க ஆண்டரை எதிர்பார்ப்பது என்ன? நீங்க சபைக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீங்க சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். இன்னைக்கு சில தீமைய நம்மை விட்டு விலக்கினால் நன்மை உன்னை தேடி வரும். தீமைய நீ பார்க்காதபடி நீ முன்னோக்கி போனால், நான் சொல்லுகிறேன், புதிய ஆண்டு ஒரு இளைப்பாறுதலின் ஆண்டாய் கர்த்தர் மாற்றி தருவார். நம்புறவங்க நல்ல 2 கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 33:11 சீக்கிரம் வாசிங்களேன், நான் முடிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்ல ஓப்பனா பேசுறாரு. ஒரு துன்மார்க்கனுடைய சாவை அவர் விரும்பல. காரணம் அவருக்கு தெரியும், அவன் நரகத்துல போய் துடிப்பான். அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறோம்? பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள். பைபிள்ல ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகுது, ரிலக்டன்ட் ஆகுது அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஐயோ ஐயோ அப்படின்னா இப்ப இங்க ஆண்டு சொல்றாரு, திரும்புங்கள், திரும்புங்கள், நீ ஏழா சாகணும்ன்ற. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா மனுஷனுக்கு என்னன்னா, அந்த பாவத்தினோட ஆழத்துல போகும் பொழுது, இச்சையினோட ஆழத்துல போகும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு போதை, ஏதோ ஒரு மமதையில இருக்கும் பொழுது அவன் எதை விரும்புகிறான்? சாவைத்தான் விரும்புகிறான். சிம்சோன் எதை விரும்புகிறான்? சாவைத்தான் விரும்புகிறான். அங்க சாவுக்கு ஏதுவான மனக்லேசமா. அப்புறம் எதுக்கு அந்த கழுதையை பிடிச்சிட்டு இருக்கு? எதுக்கு அந்த மடியில படுத்துட்டு இருக்கு? நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அவன் டார்ச்சர் பண்றா. அங்க நீ போனீனா உன்னோட அபிஷேகம் போயிடும். நீ போனீனா நீ மொட்டை அடிச்சிருவாங்க. நீ போனீனா கண்ணை பிடிக்கிடுவாங்க. எல்லாம் தெரியுது. he was keep on tortured. ஆனா அந்த இடத்தை விட்டு, அந்த தெளிலால விட்டு, அந்த மடியை விட்டு, அந்த போதையை விட்டு, அந்த காரியத்தை விட்டு வருவதற்கு மனம் இல்லை. இதுதான் ஆவிக்குரிய நபரனுடைய பிரச்சனை. ஆண்டவர் கேட்கிறார், நீ ஏன்டா சாகணும்? சிம்சோனை பார்த்து கேட்கிற, நீ ஏன் சாகணும்? ஆனா அவன் இருக்கிற அந்த மடி, அந்த இடம், சாவ கூட he was ready to accept, but he was not ready to confess. He was not ready to taste the salvation. சாவறதுக்கு ரெடி. நரகத்துக்கு போடுமா போறேன், கண்ணு போடுமா போரு. ஆனா அது இவனும் செத்து அதுவும் செத்து போகக்கூடிய அந்த வாழ்க்கையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இது யார் செய்யறா? அபிஷேகிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரிய நபர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள். அவன் பிறப்பை குறித்து சொல்றாங்க, அவன் வளர்ப்பை குறித்து சொல்றாங்க. எல்லாம் இருந்துமே யூஸ் என்ன? வாட் இஸ் த ரிசல்ட்? அதுதான் ஆண்டவர் பாரப்பட்டு எளிமையா சொல்றாரு, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீ என்ன பண்ணு? திரும்பு. திரும்புனா அதனுடைய இன்னொரு அர்த்தம் திருந்துன்னு அர்த்தம். டோன்ட் பிரிட்டண்ட், டோன்ட் ஆக்ட். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, இவன் திரும்பவும் மனசு இல்ல, திருந்தவும் மனசு இல்ல. அந்த மடியை பிடிச்சிட்டான். அப்ப நிக்கிறாரு, பாக்குறாரு. சிம்சோன் இருந்த அந்த வீட்டுல இவர் வெளியில நிக்கிறாரு. எல்லாம் தெரியுது. பக்கத்துல பதில் சொல்லுங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுது. உன் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். நீ பாதாளத்துல போய் படுக்கையை போட்டாலும், நீ குசு குசுன்னு பேசினாலும், ரகசியம் பேசினாலும், மனதுக்குள்ளே திட்டிட்டு இருந்தாலும், இந்த பாஸ்ட் இன்னும் முடிக்க மாட்டேங்கிறாரு, அதுவும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நன்கு அறிவார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப சிம்சோன் தெளிலால் பாவம் அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார், தெரியுது. ஏன்டா சாகணும்? இல்ல 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 இல்ல, ஏன்டா சாகணும்? வரத்துக்கு மனசு இல்ல. டேய், நீ செத்து அதுவும் அடுத்த 10-20 வருஷம் செத்து தொலையதான் போகுது. இல்ல இல்ல, நான் அதை விட மாட்டேன். இப்ப நடந்தது என்ன? அவரு ஏஞ்சி வெளில போயிட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அந்த இடத்துல அவர் இருப்பாரா? அது அருவருப்பு, அது வேதனை. அப்ப அவர் வெளில போயிட்டார். அவர் வெளில போன உடனே பக்கத்துல பதில் சொல்ல, அவர் வெளில போயிட்டார். அவர் வெளில போன உடனே பெலிஸ்தியன் உள்ள வந்துட்டான். அல்லேலூயா.
சட்டையை பிடிச்சான், கயிறை கட்டினான். இவர் எப்பவும் போல அல்லேலூயா பார்த்தா நோஞ்சா மாதிரி இருப்பான். கொஞ்சோண்டு உள்ள போயிருக்கும். இந்திய ராணுவ படையை ஆட்டி படைக்கிற மாதிரி பேசும். அல்லேலூயா. நடந்தது என்ன? மகாராஜா இங்கேயே நரகத்தை காமிச்சிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் இருக்கும்போது நரகத்தை தான் பார்த்தான், பெலிஸ்தியர்கிட்ட போகும்போது நரகத்தை தான் பார்த்தான். சாவு ஒரு வித்தியாசம். பரலோகத்துக்கு போனானா நரகத்துக்கு போனானா அதெல்லாம் நம்ம அங்க போய் பார்த்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, பாஸ்டர் என்னதான் சொல்லுவாரு, போய் பார்த்துப்போம். அல்லேலூயா. நீ சாகிறதே விரும்பலன்னும் போது அவன் ஆத்மா குறித்து அவருக்கு பாரம் இருந்திருக்கும். அல்லேலூயா. அதனால அவன் நரகமா பரலோகமா செத்தான், ஆண்டவரே எல்லாம் இதாச்சு, போய் சேர்ந்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம்.